அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, வாங்க நேரம் அந்த கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் கதை சொன்ன நபர் அவங்க பேர் என்னன்னா வினோதினி. ஓகே, ஸோ வினோதினிக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னா அவங்க 8 வயசாக இருந்தப்ப அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் அவங்களுக்கு 8 வயசாக இருந்தப்ப எந்த வருஷம்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் 8 வயசில் தான் இந்த மர்ம இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னா அவங்க அம்மாவோட இறப்பு. ஸோ வினோதினி பற்றி சொல்லணும்னா வினோதினிக்கு மொத்தம் 4 அண்ணனுங்க. ஓகே, 5ஆவதாக பிறந்தது தான் வினோதினி. ஸோ கடைசியாக பிறந்தனாலேயோ என்னமோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒன்லி டாட்டர் ஒரே ஒரு பிள்ளைனா எப்படி அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களே, அதனாலே என்னன்னு தெரில வினோதினி வீட்டில் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அவங்க அண்ணனுங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வினோதினா ரொம்ப ஃபேவரட். ஓகே, அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் 8 வயசுனா என்ன வயசு? நம்ம விளையாண்டுக்கிட்டு இருப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு கத்தூன் பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாமா, ப்ளே கிரவுண்ட் போகலாமா, அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு வயசு தான் இந்த 8 வயசு. 8 வயசில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ வினோதினியோட டெய்லி ருட்டீன் என்னென்னா காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அண்ணனுங்க தான் எழுப்பி விடுவாங்க, அண்ணனுங்க தான் குளிப்பாட்டி விடுவாங்க. ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே குளிச்சுக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் அண்ணனுங்க தான் அவங்களோட சட்டை அயன் பண்ணிக்கிறது, வினோதினிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு பஸ் வர வரைக்கும் கூடியே இருந்து வெயிட் பண்ணி அனுப்பி விடுறது, இதெல்லாம் அண்ணனுங்க தான் பார்த்துக்குவாங்க. அப்போ காலையில் எழுந்துட்டோன்னே அவரோட வேலைக்கு ஆஃபீஸ் போகிறவர்ல, ஸோ பிஸியாக அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். அம்மா எங்கே? ஓகே, ஆக்சுவலி வினோதினி அம்மா இந்த கதையில் இல்லை. ஏன்னா வினோதினி அம்மாவுக்கு இதெல்லாம் நடக்கிறப்ப அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து இருக்காங்க. ஓகே, வினோதினிக்கு 8 வயசாக இருந்தப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு சீரியஸான என்னென்னா நிமோனியா. ஓகே, நிமோனியா என்னென்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ். ஓகேவா? வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி அது நார்மலாக எல்லாத்துக்கும் வரும், ஆனால் க்யூர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வினோதினி அம்மாவுக்கு அந்த இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது அவங்க அம்மாவோட உதடெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும், விரல் டிப்ஸ்லாம் இருக்குல்ல, தோல் உடம்புல அங்கங்கே பார்ட்ஸ்லாம் ப்ளூவிஷாக அப்படி கண்ணி போன மாதிரி இருக்குமா. ஓகே, அதெல்லாம் வரப்போ தான் அவங்க அம்மா ஃபைனல் ஸ்டேஜ் தொட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமா. அது முன்னுக்குலாம் அப்பப்போ காய்ச்சல் வருமா, அப்பப்போ இரும்புவாங்களாம். இந்த தோல் சீக்கு மாதிரி அங்கங்கே வருதுல்ல, அந்த மாதிரி வரப்போ லோஷன் போட்டுக்குவாங்களாம். அவளை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம். ரொம்ப சீரியஸாக ஆனதுக்கப்புறம் மூச்சுலாம் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அம்மாவுக்கு நிமோனியா இருக்குது, அதுவும் காப்பாற்ற முடியாத ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னு. அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அம்மா இல்லாத குறை அண்ணனுங்களும் அப்பாவும் தான் நம்ம வினோதினிக்கு பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ வினோதினியோட காலைல ருட்டீன்லாம் சொல்லியாச்சுல. ஸ்கூலுக்கு போவாங்களே, ஸ்கூல்லையும் அண்ணனுக்கு தான் கூட இருந்து பிரேக் டைம்லாம் பார்த்து கவனிச்சுக்குவாங்க. ஸ்கூல் முடிஞ்சிட்டோன்னே திருப்பி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வினோதினி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னே உட்காந்து டிவி பார்ப்பாங்களாம், கத்தூன் பார்ப்பாங்களாம் அவ்வளோ நேரம் பார்ப்பாங்களாம். இவங்க கத்தூன் பார்க்குறனாலே அண்ணனுங்களும் கூட உட்காந்து கத்தூன்லாம் பார்ப்பாங்களாம். ஓகே, ஸோ வினோதினோட மத்தியான ருட்டீன் அப்படி போணுச்சுல. சாயங்காலமாக ஆகிட்டோன்னே அவங்களோட கேங் வந்துடுமா. கேங் யாருன்னா அந்த தாமான் ஹவுசிங் ஏரியாவில் இருக்கிற மற்ற சின்ன பிள்ளைங்க, 5 வயசு பையன் 6 வயசு பிள்ளை, அந்த மாதிரி எல்லாரும் ஒரு கேங்காக வினோதினி வீட்டு முன்னுக்கு நிற்பாங்களாம். எல்லாம் வந்துட்டோன்னே வினோதினி அவங்களோட ட்ரை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வீட்டு முன்னுக்கு தான் பாடாங்க இருக்கும், திடல இருக்கும். ஸோ திடலில் போய் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பந்து விளையாண்டுக்கிட்டு அப்படியே அங்கே டைம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் பொழுது செய்ய நேரத்தில் அண்ணனுக்கு கூப்பிடுவாங்க, உள்ளே வருவாங்க, குளிப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டு பல்லாம் செஞ்சுட்டு டிவிலாம் பார்த்துட்டு நைட் ஆகிட்டோன்னே போய் திருப்பி படுப்பாங்க. எல்லாம் எங்கே படுப்பாங்கன்னா ஒரு ரூம். ஓகே, ஆக்சுவலி வினோதினி மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறத விட லோவர் மிடில் கிளாஸ், அதாவது ஏழைக்கும் மிடில் கிளாஸ்க்கும் இன்பிட்வீன் நடுவில் இருக்கிறவங்க. ஆக்சுவலி அவங்க மிடில் கிளாஸ் தான். ஆனால் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான சிகிச்சைக்கான செலவு, மருந்து வாங்கி கொடுக்கறது, அவங்கள அங்கேருந்து பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடி போயிட்டு வரது, அந்த ட்ராவலிங் காஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியே அம்மாவுக்கு எக்கச்சக்கமாக செலவானதில் அவங்க வீட்டில் ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, என்னதான் ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்திருந்தாலும் வினோதினியோட அப்பா பிள்ளைங்களை எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துருந்துருக்காங்க. ஓகே, ஸோ வினோதினோட டெய்லி ருட்டீன் சொல்லிட்டுல, இப்படியே இருந்தால் அவங்களோட டெய்லி ருட்டீன் போக 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 மாறி இருக்குது. எப்படின்னா அம்மாவோட அந்த இருக்குல்ல, அந்த நிமோனியா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குல்ல, அவங்களோட உடம்பு போக 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 ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ திடீர்னு ரொம்ப மூச்சு விட முடியாதான். பட்டுன்னு ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருமா, எல்லாம் ஓடுவாங்களாம். எப்படி வினோதினி ஸ்கூல்லேருந்து வந்துட்டோன்னு பஸ் இறக்கி விடுமா, விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போவாங்களாம். அப்பா ரெடியாக இருப்பாராம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸ்கூல் சட்டை கூட மாற்ற மாட்டாங்களாம். அப்படியே அப்பா கூட ஏறி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். அப்படியே இல்லையா, ஸ்கூல்லேருந்து எல்லாம் கத்தூன்லாம் பார்த்துட்டு சாயங்கால நேரத்தில் விளையாட போகிறாங்களா, தடையில் விளையாண்டுப்பாங்களாம். பட்டுன்னு அப்பா வா கிளம்ப ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். சொல்லப்போனால் 8 வயசுலேயே வினோதினிக்குள்ளே ஒரு ஃபோபியா மாதிரி ஆச்சு. ஹாஸ்பிட்டல்னா பயம். ஓகே, ஹாஸ்பிட்டல்னா கெட்ட இடம் அப்படின்னு உள்ளுக்குள்ள மனசில் அவங்க ஆழமாக பதிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட என்வாயர்மெண்ட்டே பிடிக்காது. அடிக்கடி அம்மாவை பார்க்க போய் அந்த மிஷினோட சத்தம், ஹாஸ்பிட்டல் போயிட்டோன்னே அந்த மருந்துங்களோட
இந்த பேஷண்ட் மேலே எப்பயும் ஒரு வாடை அடிக்கும்ல, வாடன்னு சொல்கிறதுல சாரி, அந்த பேஷண்டோட ஸ்மெல் இருக்குல்ல, அவங்க அடிக்கடி மருந்துலாம் எடுத்துக்கிறாங்களே. ஸோ எப்பயும் வந்து ஒரு மாதிரி அந்த டெட்டால் குளோரோஃபார்ம் வாசம் மாதிரி எப்பயும் வந்து ஹாஸ்பிட்டல் சுத்தமாக இருக்கிறதுக்காக அந்த வாசம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வாசம். ஏர்கான் உள்ளே போகிறப்பல வந்து ஏர்கான் ரொம்ப அப்படியே ஹெவியாக இருக்கிறது, அப்படியே இல்லையா வாட்டில் இருக்காங்களா அநேகத்துக்கு சூடாக இருக்கிறது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோன்னே வினோதினிக்கு வந்து வெறுப்பாயிருமா. ஆனால் என்ன தான் அப்படியாப்பட்ட வெறுப்பு இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ன்ற இடம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலனாலும் அம்மா ஒருத்தவங்களுக்காக தான் வினோதினி அங்கே போவாங்களாம். ஏன்னா வினோதினி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லேயே வந்து அவங்க தான் செல்லப்பிள்ளை. ஸோ வினோதினி பிறக்கிறதுக்கு முன்னுக்குலேருந்தே அண்ணனுங்க அப்பா அம்மான்ட்டுன்னு எல்லாம் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. ஸோ அம்மா ஓகே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஆசையாக ரொம்ப நாள் சென்று 4 பயணங்களுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து 8 வயசு வரைக்கும் தான் கூட இருக்க முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஃபீலிங். ஸோ வினோதினி அம்மா வினோதினி பார்த்துட்டோன்னே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே அழுவலைனாலும் அவங்களோட கண் இருக்குல்ல, அவங்க கண்ணை பார்க்குறப்ப வினோதினி வந்து ஹாஸ்பிட்டல் அதே ஏதாவது போ அப்படின்னு அவங்களுக்கு வந்து மைண்டே வந்து டோட்டலாக மறந்துடுவாங்களாம். என்ன சொல்லிட்டு அம்மா கூட இருந்தால் வந்து எங்கேயும் போகலாம், 12 மணிக்கு சுடுகாட்டேன்னா எங்கே கூப்பிட்டாலும் நான் தைரியமாக வருவேன். அந்த மாதிரி வந்து வினோதினிக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருமா அவங்க அம்மாவோட கண்ணை பார்க்குறப்ப. மோஸ்ட்லி அவங்க அம்மா வந்து அழுவ மாட்டாங்களாம். ஆனால் வினோதினி பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஏக்கத்தோடு பார்ப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எப்படியும் பொழைக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப நாள் பொக்கிஷமாக பாதுகாத்து 8 வயசு வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை இதோட அது கூட இருக்க முடியாதுன்னு அவங்க அம்மா பார்க்குறப்ப அவங்களையே அறியாமல் அழுவ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஓகே, ஸோ அவங்க அம்மா அழுவ ஆரம்பித்தாங்கன்னா அண்ணனுங்க அப்பாலாம் சேர்ந்து அம்மாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். பிள்ளை வந்திருக்கு, இருக்கிற டைமில் பேசிக்கோ, ஓகே, அழுந்து டைம் வீணாக்கிறத, என்ன பேசுகிறியோ எவ்வளோ பேசுகிறியோ பேசிக்கோன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அண்ணனுங்களாம் மோஸ்ட்லி வந்து அம்மா கிட்ட இருந்து அவ்வளோ பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அதாவது வினோதியோட அப்பா இருக்கார்ல, அவரு கூட அம்மா கிட்ட இருந்து அவ்வளோ பேச மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க போகிறப்ப, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் ஹவர்னு இருக்குல்ல, அந்த டைமில் போகிறப்ப 1 மணி நேரமா 2 மணி நேரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் போகிறப்ப முழுக்க வினோதினியோட அம்மா வந்து எவ்வளோ நேரம் வினோதினி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவளுக்கு அவ்வளோ இவங்களாம் விட்டு கொடுத்துருவாங்களாம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க கூட இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒய்ஃப் இல்லைனாலும் ஓகே ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டாரா உள்ளுக்குள்ளே வந்து அவர் வந்து திருப்திப்படுத்திக்கலாம். அண்ணனுங்களாம் அப்படி தான். ஸோ வினோதினி வந்து 8 வயசு சின்ன பிள்ளைன்றப்ப அவங்க ரொம்ப குறைவான டைமு. ஸோ அண்ணனுங்களே வந்து புரிஞ்சு விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் போயிட்டோன்னே கொஞ்ச நேரம் அம்மா கூட பேசுவாங்களாம், இல்லை 10-15 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வினோதினி தான் உட்காந்து அம்மாட்ட பேசியிருப்பாங்களாம். ஓகே, அம்மா வினோதினிக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரி மாதிரி கதைலாம் சொல்லுவாங்களாம், எப்படி நடந்துக்கணும், எப்படி உடுத்தணும். ஓகே, வினோதினி இப்போ வரைக்கும் சொன்னாங்க அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சட்டை வாங்க போனால் கூட அந்த ட்ரையல் ரூமில் சட்டை போட்டு பார்க்குறப்ப அவங்க அம்மா வந்து கண்ணுக்குள்ளே வந்துட்டு போவாங்களாம். சட்டை போடுறப்ப ஒரு பொம்பளை பிள்ளைனா இப்படி தான்மா போடணும், ஓகே, ஒரு பொம்பளை பிள்ளைனா வெளியே பிஹேவ் பண்ணனா இப்படி தான் பண்ணணும். இருக்கிற டைமில், ஏன்னா ஒரு பிள்ளை கூட நம்ம லைஃப் லாங் இருக்கிறோன்றப்ப ஒரு 60 வயசு இருக்கு நம்ம இருக்கிறோமா, அந்த 60 வருஷம் டைம் பீரியடில் என்ன சொல்கிறோமோ எது சொல்கிறோமோ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கலாம். அவங்க அம்மா எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல, 1 மாதம் 2 மாதம், மிஞ்சி போனால் 6 மாதம். அதுக்குள்ளே எவ்வளோ வந்து வினோதினி வந்து அவங்க வந்து மோல்டாக பண்ண முடியுதோ அந்த டைம் கிடைக்கிறப்பலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வினோதினிக்கு எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்களாம். எப்படி படிக்கணும், படிக்கிறனால எந்த அளவுக்கு போவாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நீங்கள் தமிழ் படத்தில் பார்க்குற எல்லா குட் நியூஸும் அவங்க அம்மா இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் எவ்வளோ வினோதினிக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, காலையிலே ஸ்கூல் விட்டால் வீடு, ப்ளே கிரவுண்டு, படுக்கிறது, அப்படியே இல்லையா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னே ஹாஸ்பிட்டலு, வீடு. சில டைம் ஸ்கூலில் இருக்கிறப்பலாம் கூட அவங்க அப்பா எமர்ஜென்சின்னு வந்து வினோதினி வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்களாம். ஓகே, அந்த மாதிரிலாம் கூட போயிட்டு இருந்த அவங்களோட டெய்லி லைஃப் ருட்டீன் ஒரு நாள் மாறுது. ஓகே, அதாவது வினோதினியோட அம்மா வந்து தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஓகே, அம்மா இறந்துட்டோன்னே வினோதினி வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அழுதுகிட்டு சோகத்தில் அந்த மாதிரிலாம் போகல. அவங்க 8 வயசு பிள்ளை. ஓகே, அந்த சமயத்தில் அம்மா இல்லைன்னு எல்லாம் அழுவுறது பார்த்து இவங்க அழுந்துருப்பாங்க. தவிர இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதோட சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ளே கிரவுண்ட்லாம் நான் விளாட்லாம், இதோட மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து கத்துலாம் பார்க்கலாம், அண்ணனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டல்னால் தான் இவங்களுக்கு பிடிக்காத பண்ணிட்டாங்கச்சு, அதாவது சுத்தமாக பிடிக்காத ஒரு இடம், கெட்ட இடம், அந்த இடத்துக்கு நான் போக தேவையில்ல, எட்டி பார்க்க தேவையில்லை, அந்த வாசம் நான் மூந்து பார்க்க தேவையில்லை, அந்த மாதிரி உள்ள சந்தோஷமான விஷயம் தான் அவங்க மைண்டுக்கு வருமே தவிர அம்மா இல்லைன்னு வராதான். ஏன்னா இருக்கிற நேரத்தில் எவ்வளோக்கு அந்த டைம் குட் டைம்னவங்கள அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டதா நம்ம வினோதினிக்குள்ள ஒரு திருப்தி இருந்துச்சு. அதே சமயத்தில் அது அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாரோ கேட்டாங்கன்னா அம்மா எங்கன்னா, அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிற ஒரு வயசில் தான் வந்து வினோதினி இருந்திருக்காங்க. ஓகேவா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுல, அம்மா தவறிட்டாங்களே. அம்மா தவறினதுக்கப்புறம்
ஒரு நாள். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினோதினி வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ். அவங்க வீட்டில் வந்து 2 ரூம் இருந்திருக்கு. ஓகே. 3ஆவதா ஒரு ரூம், ஒரு குட்டி சின்ன ரூம் இருக்கும். அது ஸ்டோர் ரூம் கணக்குனால வந்து அவங்க அது ரூம்னு சொல்லிக்கல. 2 ரூம்ல வந்து அப்பா அம்மா படுக்கிற மாஸ்டர் பெட்ரூம் ஒன்றும், அண்ணனுங்களா படுக்கிற இன்னொரு மிடில் ரூம் ஒன்று இருந்திருக்கு. ஸோ நம்ம வினோதினியும் அண்ணனும் கூட தான் படுப்பாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் அண்ணனும் கூட வினோதினி. இப்படி இருந்தப்ப அம்மா இல்லாதப்ப கொஞ்ச நாள் வந்து வினோதினி வந்து அப்பா கூட அப்பா ரூமில் போய் படுப்பாங்க. இப்படி தான் அவங்க டெய்லி நைட் போயிட்டு இருந்துச்சுல. ஒரு நாள் நைட் வந்து ரொம்ப நாள் வந்து அப்பா கூட படுத்தாச்சு, திருப்பி போய் அண்ணன் கூட படுக்கலான்னு சொல்லிட்டு வினோதினி அந்த அன்னைக்கு நைட் வந்து அவங்க தலகாணி போர்வையெல்லாம் தூக்கிக்கிட்டு அண்ணன் ரூமில் போய் படுக்கிறாங்க. ஓகே. அண்ணன் ரூமில் வந்து மேலே கீழே படுப்பாங்களா, இந்த பங்க் பெட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமா. ஸோ ஒரு அண்ணன் மேலே, ஒரு அண்ணன் கீழே, இன்னொரு அண்ணன் மேலே, இன்னொரு அண்ணன் கீழே. அதே மாதிரி வினோதினோட மெத்தையை வந்து மேலே கீழேன்னு தான் இருக்குமா. ஓகே. அதில் வந்து வினோதினி வந்து கீழே படுத்திருப்பாங்க, மேலே வந்து இன்னொரு அண்ணன் படுத்திருப்பாங்க. ஓகே. அண்ணனுக்கு வந்து டேக் டர்ன் பண்ணி படுத்துக்குவாங்க. இந்த மூத்த அண்ணன் இருக்கார்ல, அவர் மட்டும் அவரோட பங்க் பெட்டில் வந்து தனியாக படுப்பாராம். அவர் கீழே படுத்துக்காராம், மேலே வந்து அண்ணனோட புக்ஸு, மற்ற அண்ணனுங்களோட புக்ஸு, இந்த விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களாம். ஸோ இப்படி தான் அந்த ரூம்லேருந்து அந்த 6 மெத்தையிலையும் வந்து ஆள் படுத்துக்குவாங்களா. 6 மெத்தனாலும் 3 கட்டில் தான் பங்க் பெட்டு, மேலே கீழே. அதில் வினோதினி வந்து கீழே படுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அம்மா இறந்து சில பல வாரங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு. ஓகே. அந்த அன்றைக்கி வினோதினி வந்து டிவியில் போட்டுட்டு இருந்த ஒரு தமிழ் படம், அவங்களுக்கு என்ன படம்னு ஞாபகம் இல்லையா, அந்த படம்லாம் பார்த்துட்டு படுக்கிறப்ப மணி ஒரு 11:30 கிட்ட ஆச்சாம். லேட் நைட்டு, அவங்களுக்கு மறுநாள் ஸ்கூலு. ஆனால் இருந்தாலும் படம் பார்க்கணுன்னு அந்த ஆர்வத்தில் வந்து அப்பா அண்ணனும் கூட உட்காந்து படம் பார்த்துட்டு லேட்டாக தான் போய் படுத்துருக்காங்க. ஓகே. அந்த அன்னைக்கு இருந்த டெம்பரேச்சர், அந்த வேதர் இருக்குல்ல, அதனாலயா என்னன்னு தெரியல, ரூம்பே வந்து ஒரு மாதிரி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. சூடுன்னு சொல்கிறதுக்குல சில்லுன்னு இருக்காது, ரொம்ப சூடாகவும் இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி திரும்பி படுத்தாலும் ஒரு மாதிரி அப்படியே வேர்த்துக்கிட்டு தூக்கமே வராமல் கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கு அன்னைக்கு. ஸோ வினோதினி வந்து மண்டே சொல்லிடுறாங்களாம், ஏஞ்சி அண்ணனுக்கு யாராச்சும் முழிச்சிருக்காங்கன்னு பார்ப்பாங்களாம், தண்ணி பாத்திரத்து தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்களாம், இப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சவுறு பக்கமாக திரும்பி படுத்திருந்த வினோதினி இந்த சைட்டா, அதாவது அண்ணனுங்களை பார்த்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்களாம். ஓகே. அவங்களே அறியாமல் அவங்க கண்ணு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாயிருக்கு. ஓகே. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப லேட் நைட்டில், அவங்களுக்கு டைம்லாம் தெரியல, லேட் நைட்டில் அவங்க ரூமில் சடனாக ஒரு சத்தம். ஓகே. ஜாமான் லைட்டாக மூவ் பண்ணால் கேட்கல, அந்த மாதிரி ஒரு சத்தம். வினோதினி என்ன தான் தூங்கிட்டாலும் அவங்க வந்து டீப் ஸ்லீப் போல. ஓகே. அதனால் அந்த சத்தம் கேட்டுட்டோன்னா அவங்களுக்கு பட்டுன்னு என்னடா இது அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங். அதனால் கண்ணை முழுசாக திறக்கல, அப்படியே அரை தூக்கத்தில் கண்ணை திறப்பாங்களே, அந்த மாதிரி வினோதினி கண்ணை திறந்துருக்காங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்களாம், இந்த 3 பங்க் பெட்டில் கடைசியாக இருந்த பங்க் பெட்டில் கீழே வந்து வினோதினி படுத்திருக்காங்க. மொதல் இந்த 2 பங்க் பெட்டில் கீழே 2 அண்ணனுங்க, அதாவது 2 மெத்தையில் கீழே ஒருத்தர், இந்த சைடில் ஒருத்தர், அதே மாதிரி அந்த சைடில் மேலே ஒருத்தர், இந்த சைடில் மேலே ஒருத்தர், அப்படி படுத்துருக்காங்க. அந்த பங்க் பெட் நடுவில் வந்து வினோதினியோட அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த தமிழ் படத்தில் பேய்லாம் வந்தால் வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை சாரி நீட்டு முடி அப்படிலாம் இல்லை. அம்மா வந்து வீட்டில் டெய்லி வந்து நைட்டி போடுவாங்களாம், அதுவும் பச்சை கலரில் இருக்கிற ஒரு நைட்டி. ஓகேவா. அந்த நைட்டி, அது மொட்டை கை நைட்டி மாதிரி இருக்குமா, அதை போட்டுக்கிட்டு அந்த பன்னு கொண்டுவாங்களே வீட்டிலலாம் வந்து அம்மா அந்த மாதிரி தான் எப்பயும் போடுவாங்களாம், அந்த மாதிரியான கொண்டை கட்டிக்கிட்டு அம்மா வந்து ஒரு பங்க் பெட்லேயும் இருக்கிற அண்ணனுங்களை போய் பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அப்படியே என்ன சொன்னாங்க, வினோதினி எப்படி சொன்னாங்கன்னா, அம்மா அப்படியே ஏக்கத்தோடு பார்ப்பாங்களாம். என்னடா இது, பில்லிங் கூட இதோட இருக்க முடியாது, இன்றைக்கி தான் அவனை பார்க்க முடியுது, இதோட இருப்பனான்னு தெரியல, அப்படியே ரொம்ப ஏக்கத்தில் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ரொம்ப ஏக்கத்தில் பார்த்துட்டு கீழே பங்க்கில் இருந்த பையனோட தலையை வாரி விடுவாங்க. அதேமாரி மேலே இருக்கிற பங்க்கில் ஒரு பையன் இருக்கார்ல, அந்த பையனோட கால் இருக்குல்ல, காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வினோதினி வந்து ஒரு கண்ணு திறந்தும் திறக்காமலும் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் அதெல்லாம் தெரியல. ஓகே. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, சாமி கிட்ட போயிட்டாங்க, அதெல்லாம் தெரியும். அப்போது இங்கே நிற்கிறது யார், எப்படி அம்மா மாதிரியே இருக்காங்க. சரி, பார்க்கறதுக்கு அம்மா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க மேலே அடிக்கிற எப்பயும் அந்த ஒரு வாசம் ஒன்று இருக்கும். ஓகே. அந்த வாசமும் வினோதினிக்கு அடிச்சிருக்கு. ஓகே. அந்த அம்மா போடுற பவுட்ரோ, இல்லை அவங்களோட வாசனமோ, இல்லை அவங்க வைக்கிற பூவோ, அவங்க பாய்க்கிற ஷாம்பு, இல்லை துணி துவைக்கிற அந்த சவுக்காக இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வாசம் வந்து எப்பயும் நம்ம அப்பா அம்மா உடம்புல வந்து இருக்கும். அந்த மாதிரியான சென்ட்டும் வந்து வினோதினிக்கு அடிச்சிருக்கு. ஸோ அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க, மொதல் பங்க் பெட்டில் அம்மா இருந்தாங்களே அப்படியே மாதிரி 2வது பங்க் பெட்லேருந்து அதே மாதிரி கீழே இருக்கிற பையனை பார்த்து தலையை வாரி விட்டுட்டு மேலே இருக்கிற பையனோட காலை பிடிச்சிட்டு அவரையும் அப்படி ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே அம்மா வினோதினியோட கட்டில் பக்கமாக திரும்பியிருக்காங்க. ஓகே. அந்த 2 கட்டிலும் முடிச்சுட்டு 3ஆவதாக வினோதினியோட கட்டில் கிட்ட வந்திருக்காங்க. ஓகே. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்,
வினோதனோட பங்க் பெட்லேருந்து கீழே அவங்களும் மேலே அண்ணனும் படுத்திருப்பாங்க. இன்னொரு பங்க் பெட்லேருந்து மூத்த அண்ணன் மட்டும் கீழே படுத்திருப்பார். மேலே ஜாமான் வச்சிருப்பாங்களா, அந்த அன்னைக்கு வினோதினி போகிறப்ப அப்படி படுக்கல. ஏன்னா வினோதினி வந்து இத்தனை நாளாக வந்து அவங்க அப்பா ரூமில் தான் படுத்திருந்தாங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து கட்டிலெலாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க. மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர்னு படுத்துட்டு இன்னொரு கட்டில் வந்து ஃபுல்லாக ஜாமான் மேலே வச்சுட்டாங்க. கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வச்சுருக்காங்க. வினோதினி அந்த அன்னைக்கு போனப்ப கீழேயே போய் படுத்துட்டாங்களாம். அப்போ அந்த பங்க் பெட்டில் வினோதினி ஒண்டி தனியாக கீழே படுத்துட்டு இருக்காங்க. மேலே அண்ணனுங்க யாரும் இல்லை. 4 அண்ணனுங்களையும் பார்த்துட்டு அம்மா அப்படியே திரும்பி வினோதினி பக்கம் வராங்க. ஓகே, நார்மலாக நம்ம ரூமுக்குள்ளே நம்ம அம்மா வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வினோதினிக்கு இருக்கான். அம்மா நம்மளை பார்க்க வராங்கன்னு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வினோதினி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க பார்த்தாங்க அம்மா வந்து பெட்டியில் வச்சிருந்தது, அவங்க மேலே பூவெலாம் தூவுனது, அவங்கள போய் எரிச்சிட்டு வந்ததுலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க மைனுக்கு வந்து அப்படியே வந்துட்டுச்சு. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சாமிக்கிட்ட போயிட்டாங்க, இறந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இது யார் அம்மா மாதிரி இருக்குன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்பே அந்த உருவம் கொஞ்சமாக கிட்ட வந்துச்சுல. கொஞ்சமாக சாத்திட்டு இருந்த அவங்களோட கண்ணை முழுசாக திறந்துருக்காங்க. வினோதினி கண்ணை முழுசாக திறக்கிறாங்களா, அவங்க அம்மா நேராக அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்க. வினோதினி உடம்புலாம் சிலுத்துருச்சு. அவங்களுக்குள்ளேருந்து ஒரு ஏக்கம், அம்மாவை பார்த்துட்டோம், அம்மாவை திருப்பி பார்க்க முடிஞ்சுன்னு அந்த சந்தோஷம் இருக்குது. அட் த சேம் டைம் என்னதான் அம்மாவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு பயம் வரும். இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஒரு ஆள் நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஏக்கமாக இருப்போம் தான். ஆனால் அதே அவங்கள பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம மனசில் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நடக்கும். ஓகே, அதே தான் 8 வயசில் வினோதினிக்கும் நடந்துச்சு. அவங்க அம்மாவை பார்த்துட்டா அவங்களுக்கு பாசம், ஏக்கம் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாள் சென்று பார்த்துட்டோன்னு சந்தோஷம் இருக்குது. அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அம்மா எப்படி வந்தாங்க, ஏன் இங்கே இருக்காங்க, அவங்க இங்கே இருக்கக்கூடாதேன்னு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியுது. 2 கண்ணும் திறந்து அம்மாவை அப்படியே கிளியராக பார்த்தாங்களே வினோதினி. பார்த்த அடுத்த செகண்ட் வேகமாக கத்திருக்காங்க. ஓகே, அவங்க கத்தல அண்ணனுங்களாம் அப்படியே பதற அடிச்சுட்டு என்னடாச்சு தங்கச்சிக்குன்னு ஓடி வராங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவும் அப்பா ரூம்லேருந்து ஓடி வந்து இங்கே கதவு தந்து ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாரு. வினோதினி கத்துறப்ப கண்ணு சாத்திட்டு கத்திருக்காங்க. எவ்வளோ வேகமாக கத்த முடியுமோ அப்படி கத்திருக்காங்க. அவங்க கண்ணு திறக்கிறப்ப முன்னுக்கு அண்ணனுங்களாம் இருக்காங்க. ரூம் கதவு திறந்து அவங்க அப்பா வந்து எட்டி பார்க்குறாரு. இவங்கெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது, ஆனால் அம்மா அங்கே இல்லை. ஓகே, வினோதினி பயத்தில் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுந்துட்டு சொல்லியிருக்காங்க, அம்மாவை பார்த்த, அம்மா வந்தாங்க, அப்பாவை பார்த்தப்பா, அம்மாவை பார்த்தப்பான்னு. அப்படியே அவங்க திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே அழுகுறாங்களாம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியுது வினோதினி வந்து அம்மாவை மிஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்ட்டுன்னு. ஆனால் வினோதினி சொல்கிறாங்க, இல்லை நான் அம்மாவை பார்த்து, அம்மா இங்கே வந்தாங்க, அண்ணனுங்கள்லாம் போய் பார்த்துட்டு கடைசியாக என்னை பார்க்க வந்தாங்க, பயத்தில் தான் நான் கத்திட்டேன். அவங்க இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, பயத்தில் தான் கத்தினேன், இருந்தாலும் இப்போ உள்ளுக்குள்ள வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அம்மாவை கத்தி போக வச்சிட்டேன், அம்மா என்னை வந்து பார்க்கல அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து சோகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அழுந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வினோதனோட அப்பா, அண்ணனுங்க எல்லாமே அழுந்துட்டாங்க. ஓகே, ஏன்னா 8 வயசு பிள்ளை அம்மாவை பார்க்க வந்தாங்க, பயத்தில் கத்திட்டேன், ஆனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, வந்த அம்மாவை நான் ஏமாற்றிட்டேன், என்னை பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு 8 வயசு பிள்ளை சொன்னால் எப்படி இருக்கும்? அது அண்ணனுங்க, அப்பா அப்படிலாம் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்கிறது கேட்குறப்ப எப்படி இருக்கும்? ஸோ கேட்டு எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சோகமாயிட்டாங்க. ஓகே, ஆனால் அன்னைக்கு தேதியிலேருந்து இப்போ இந்த கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வினோதினி லைஃப்லேருந்து அவங்க அம்மாவை எங்கேயும் பார்த்ததில்ல, அவங்க ப்ரெசன்ஸையும் கிட்டத்தில் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் வினோதினி அவங்க அம்மா இருக்கிறப்ப இருந்தாங்களோ ஒரு வீட்டில், அந்த வீட்டிலேருந்து மாறி வந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் வந்து வினோதினி வந்து அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வினோதினி வந்து மனுங்கா ஸ்கூல், ஓகே, செகண்டரி ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க இருக்கிறப்பெல்லாம் டெய்லி ஷார்ப்பாக சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு வெளியே கூட்டுற சத்தம் கேட்குமா. ஓகே, வினோதினியோட அம்மா கூட்டுறப்ப வந்து நார்மலாக அந்த ப்ரூம் இருக்குல்ல, ஜாடு தொடப்பு மாறா என்னமோ சொல்லுவாங்களே, நாங்கள் ஜாடுன்னு சொல்லுவோம்ல. ஓகே, அந்த ஜாடு பாய்ப்பாங்களே, வினோதினி அம்மா வந்து அது பாய்க்க மாட்டாங்களாம். ஓகே, விளக்குமாறு இருக்குல்ல, விளக்குமாறு வச்சு கூட்டுறப்ப சத்தம் வேறு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான சத்தம் கேட்கும். கிட்டத்தட்ட விளக்குமாறு வச்சு கூட்டுறப்ப சத்தம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொக்ஸு சட்டை அதெல்லாம் துவைக்கிறப்ப ப்ராஷ் வச்சு தேய்க்கிறப்ப ஒரு சத்தம் கேட்கல, அந்த மாதிரியான சத்தம் தான் இந்த விளக்குமாறு வச்சு கூட்டுறப்பும் கேட்கும். ஓகே, இந்த சத்தம் சாயங்காலம் கேட்கும். ஆரம்பத்தில் வந்து இந்த சத்தம் கேட்குறப்ப என்னோட இது சத்தம் கேட்குதுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திகைச்சு போய் பார்ப்பாங்களாம், யாரும் இருக்க மாட்டாங்களாம், சத்தம் நின்றுமா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, அம்மா எத்தனை மணிக்கு வந்து கூட்டுவாங்க, ஸோ வந்து கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு. அதுக்காகவே சில டைமில் வந்து அண்ணனுங்க வந்து கூட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னா, ஏய் ஏன் நீ கூட்டல, நீ கூட்டினியா, நான் கூட்டல அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்களாம். அம்மாவுக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு அண்ணனுங்களும் சரி வினோதினியும் சரி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, அவங்களோட துணியெல்லாம் துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் டிவி பார்த்துட்டு சாயங்காலம் ரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துருக்காங்களே, அந்த அன்னைக்கு அம்மா வெளியே கூட்டுற சத்தம் கேட்காதான். ஓகே, மேபி அந்த அன்னைக்கு பிள்ளைங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டனால அம்மா கூட்டாமல்
பிள்ளைங்களாம் ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறப்ப அவங்க மூலையில் ஒரு இடத்துல உட்காந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறத ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம். இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த கதையிலேருந்து படிப்புன்னு எதுவும் இல்லைனாலும் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டான கதையாக இருந்தாலும் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இதெல்லாம் தாண்டி அடுத்துன்னு போனால் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளுக்கு பிறக்கிற பிள்ளைங்க, அந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு க்ளோஸ் சர்க்கிள். ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாமே நினைப்போம். ஆனால் எப்பயும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துடாதுல்ல. ஓகே, அதுவும் இல்லாமல் வினோதினிக்கு இது நடக்கிறப்ப அவங்களுக்கு 8 வயசு, ரொம்ப சின்ன பிள்ளை. மேபி அவங்களுக்கு ஒரு 12 வயசு 11 வயசுனா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அம்மா இல்லை இதனால போயிட்டாங்கன்னு. 8 வயசுன்றது நல்லா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு கத்துன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு வயசில் வினோதினிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்குறப்ப வந்து நம்மளுக்கே வந்து சே பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுதில்ல, அதுதான். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இருக்கிறப்பே அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருங்க. அவங்க மனசை நோகடிக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு படிப்பினை இருக்குது தான். என்னென்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து சண்டை வரது சகஜம் தான். வாரிசு படத்தில் சொல்லுவாங்களே, என்ன தான் சண்டை வந்தாலும் அவன் தான் நம்ம கூட்டாளி, அதுதான் நம்ம அப்பா அம்மா, அதுதான் நம்ம கூட பிறந்த அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அதுதான் நம்ம ஃப்ரெண்டு, அதுதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அது என் பிள்ளை, அது அப்படி தான். ஓகே, அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து மன்னிச்சு அவங்க கூட திருப்பி சகஜமாக பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அவங்க அவங்களா இருக்கிறாங்களோ எப்படி இருக்கிறாங்களோ நீங்களா இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் பாசம் காட்ட முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக நடந்துக்கோங்க. மனுஷாலும் சரி, மிருகங்கிட்டையும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா அன்பாக இருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வாரம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பை.